முக்கிய செய்திகள். ட்ரம்ப் கூறியபடி இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப் போவது உறுதி. அமெரிக்காவின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ திட்டவட்டம். வசூல் பணத்தை தன்னிடமே குவிக்கும் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு. வட்டியில் பாதியை கூட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்காதது அம்பலம். பீகார் வாக்காளர் பட்டியலில் தவறாக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும். ஆதாரை ஆவணமாக ஏற்கவும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிறுபான்மையினர் மீது வெறுப்புணர்வை தூண்ட மத்திய அரசே துணை போகிறது. பிரிவினை பார்க்காத பண்பை வளர்க்குமாறு மாணவர்களுக்கு ஸ்டாலின் அறிவுரை. நெல்லை மாநாட்டில் எடப்பாடியின் பெயரை தவிர்த்த அமித்ஷா. கூட்டணி ஆட்சிதான் என மீண்டும் அறிவித்ததால் அதிமுக அதிர்ச்சி. வணக்கம். இந்தியாவுக்கு அடுத்த வாரம் கூடுதல் வரி விதிக்கப்படுவது உறுதி என அமெரிக்காவின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய அதிபராக 2வது முறை பதவியேற்ற ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவது உக்ரைன் போரை மறைமுகமாக தூண்டும் செயல் என்று விமர்சித்த அவர் இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரி விதித்தார். எனினும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நிறுத்தாத நிலையில் கூடுதலாக 25% வரியை விதிப்பதாகவும் வரும் 27ஆம் தேதி முதல் இந்த 50% வரி விதிப்பு அமலுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதற்கிடையே ரஷ்யா சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் புதினை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா ரஷ்யா இடையிலான வர்த்தக இலக்கு 2030ஆம் ஆண்டுக்குள் $100 பில்லியன் உயரும் என்றார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்நாட்டின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ வரிகளின் மகாராஜா இந்தியா என்றும் அமெரிக்காவில் இந்திய பொருட்களை அதிக விலைக்கு விற்று அந்த பணத்தில் ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்குவதாக குற்றம் சாட்டினார். எரிசக்தி தேவைக்காக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதாக இந்தியா கூறுவது அர்த்தமற்றது என்றும் இந்தியாவிற்கு ரஷ்ய எண்ணெய் தேவையே இல்லை என்று அவர் கூறினார். உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு முன்பு ரஷ்யாவிடமிருந்து 1% குறைவாகவே எண்ணெய் பொருட்களை இறக்குமதி செய்த இந்தியா தற்போது 40% வரை எண்ணெய் இறக்குமதி செய்வதாக பீட்டர் நவாரோ குற்றம் சாட்டினார். இந்தியாவுக்கு இன்னும் 6 நாட்களில் 2ஆம் கட்ட வரி விதிப்பு அமலுக்கு வருவது உறுதி என்றும் அவர் எச்சரித்தார். ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்படும் எண்ணெயை இந்தியா சுத்திகரித்து ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் நிறைய லாபம் சம்பாதிப்பதாகவும் பீட்டர் நவாரோ குற்றம் சாட்டினார். ஆனால் ரஷ்யா அந்த பணத்தை மேலும் ஆயுதங்களை உருவாக்கும் பணிக்கே பயன்படுத்துவதாகவும் அதன் மூலம் உக்ரைன் மக்கள் கொல்லப்படுவதாகவும் அவர் கூறினார். எனவே உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் நடவடிக்கைக்கு இந்தியா மறைமுகமாக உதவி செய்வதாக பீட்டர் நவாரோ தெரிவித்தார். இந்தியாவின் நடவடிக்கையால் உலகில் அமைதி நிலவாமல் போர் நீடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வசூலிக்கும் பணத்தில் கிடைக்கும் வட்டியில் பாதி தொகையை கூட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்காமல் அந்த அமைப்பை எடுத்துக்கொள்வது அத்துறை அமைச்சரின் பதிலால் அம்பலமாகியுள்ளது. EPFO எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மூலம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இது குறித்து கேரள கம்யூனிஸ்ட் கட்சியின் MP திரு ஜான் பிரிட்டாஸ் மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணை அமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலாளர்களிடம் வசூலிக்கும் பணத்தில் பெரும் பகுதியை நிறுவனமே எடுத்துக்கொண்டு குறைந்த அளவு பணத்தையே ஓய்வூதியமாக அளிப்பது அம்பலமாகியுள்ளது. அமைச்சர் அளித்துள்ள பதிலில் கடந்த மார்ச் வரையிலான காலத்தில் நாடு முழுவதும் 5,38,63,699 பேர் வருங்கால வைப்பு நிதியில் உறுப்பினர்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஓய்வூதியம் பெறும் 81,50,000 பேரில் 49,10,000 பேர் மாதம் 1,500 ரூபாய்க்கும் குறைவாக ஓய்வூதியம் பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 78,69,560 பேர் 4,000 ரூபாய்க்கும் கீழேயும் 80.9 லட்சம் பேர் மாதம் 6,000 ரூபாய்க்கு குறைவாகவும் ஓய்வூதியம் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டில் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்காக மொத்தம் 9.9 லட்சம் கோடி ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டு அதிலிருந்து 59,500 கோடி ரூபாய் வட்டி வருமானம் கிடைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆண்டு ஓய்வூதியமாக வெறும் 23,000 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழிலாளர் வைப்பு நிதியில் இருந்து கிடைக்கும் வட்டி வருவாயில் பாதி அளவு கூட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்காமல் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வைத்துக் கொள்வது அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் இவ்வளவு வருமானம் வந்த போதிலும் குறைந்தபட்ச தொகையை ஓய்வூதியமாக வழங்கப்படுவது ஏன் என திரு ஜான் பிரிட்டாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார்.
அந்த அமைப்பு பெறும் வட்டி வருமானத்தில் 50% அளவுக்கு கூட இது இல்லை என அவர் வேதனை தெரிவித்துள்ளார். அன்றாடம் கூலி வேலைக்கு செல்வோர் பெறும் ஊதியத்தை விட குறைவான தொகையை மாதாந்திர ஓய்வூதியதாரர்கள் பெறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது காலத்தின் கொடூரமான முரண்பாடு என சாடி உள்ள திரு ஜான் பிரிட்டாஸ், வருங்கால வைப்பு நிதியின் மூலம் வழங்கப்படும் ஓய்வூதியம் என்பது சமூக பாதுகாப்பு அல்ல, சமூக அநீதி என குற்றம் சாட்டியுள்ளார். செயல்படாத கணக்குகளில் மட்டும் 10,898 கோடி ரூபாய் முடங்கி கிடப்பது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர் பட்டியலில் தவறாக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலுக்காக சார் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இதில் புலம்பெயர்ந்தவர்கள், முகவரி மாறியவர்கள் என 65 லட்சம் பேர் அதிரடியாக நீக்கப்பட்டனர். இதற்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் நீக்கப்பட்டோரின் விவரங்களை தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடும்படி உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறாக நீக்கப்பட்டோரை ஆதார் அடிப்படையில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், விடுபட்டவர்களின் பெயர்களை ஆன்லைனிலும் சேர்க்கும் வகையில் வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வாக்காளர் பிரச்சனையில் அரசியல் கட்சிகள் தங்கள் கடமையை சரியாக செய்யவில்லை என்று அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் 65 லட்சத்திற்கும் அதிகமான நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு ஏன் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உதவவில்லை என்று கேள்வி எழுப்பினர். சில எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆட்சேபனைகளை தெரிவித்ததாகவும், அதே நேரம் கட்சியாக எந்த ஒரு கட்சியும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை எனவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு உதவ வேண்டும் என்று அறிவுறுத்தினர். மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிபல் மற்றும் திரு அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் தங்கள் பூத் ஏஜென்ட்டுகள் சமர்ப்பிக்கும் ஆட்சேபனைகளை தேர்தல் ஆணையம் அனுமதிப்பதில்லை என வாதிட்டனர். இதை குறித்துக் கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்ட 12 அரசியல் கட்சிகளையும் சேர்க்க உத்தரவிட்டனர். தங்கள் பெயர்கள் விடுபட்டதாக வாக்காளர்கள் தனியாகவும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யலாம் என்றும், அதேபோல பூத் ஏஜென்ட்டுகள் கூட ஆட்சேபனைகளை ஆன்லைனில் தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுவதற்கு மத்திய அரசே துணை போவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் மற்றும் பள்ளியின் 100ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அவர், கல்வி எனும் பேராயுதத்தை கடைக்கோடி மக்களிடமும் கொண்டு வந்து சேர்த்த வரலாறும் பெருமையும் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுக்கு உள்ளதாக கூறினார். ஒரு காலத்தில் கல்வி நமக்கு மறுக்கப்பட்ட ஒன்றாக இருந்ததாகவும், பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகுதான் கல்வி கதவுகள் அனைவருக்கும் திறக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கல்விக்காக போராடும் மக்கள் தற்போதும் இருப்பதால் தான் கல்வியை ஊக்குவிப்பதற்காக காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் என பல்வேறு திட்டங்களை தொடங்கி எல்லாருக்கும் எல்லாம் என்று செயல்படுவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுவதற்கு மத்திய அரசே துணை போவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுது, அதுக்கு அரசே துணை போகுது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் மீது வெறுப்புணர்வு, பிளவுவாதம் அதிகரித்துள்ளதாகவும், சாதி மத பிரிவினை பார்க்காமல் எல்லோரையும் சமமாக நடத்துகின்ற பண்பை பள்ளிக்கூடங்களிலேயே மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பட்டப்படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு என்று படித்து மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்றும், AI உள்ளிட்டவற்றை உங்கள் வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். பார்க்கும் ரீல்ஸை எல்லாம் ரியாலிட்டி என்று நம்பிவிட வேண்டாம் என்றும், லைக்ஸ், வியூஸ் பெறுவதில் கெத்து இல்லை என்றும், பெரும் மதிப்பெண்ணிலும் பட்டங்களிலும் தான் உண்மையான கெத்து இருக்கிறது என்றும் அவர் கூறினார். எடப்பாடி திரு பழனிசாமியின் பெயரை கூறாமல் தவிர்த்ததுடன் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் ஏற்படும் என
மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா மீண்டும் தெரிவித்திருப்பது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் தமிழக பாஜகவின் பூத் கமிட்டி மாநாடு நேற்று நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 30 சட்டமன்ற தொகுதிகளின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பேசிய அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 18% வாக்குகள், அதிமுக கூட்டணிக்கு 21% வாக்குகள் என மொத்தம் 39% வாக்குகள் கிடைத்ததாக கூறினார். அதனால் 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று கூறினார். அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என எடப்பாடி திரு பழனிசாமி தொடர்ந்து கூறி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி ஆட்சியே நடக்கும் என்பதை திரு அமித்ஷா மீண்டும் உறுதி செய்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட அன்றும் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போதும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவை சேர்ந்தவர்தான் முதல்வராக இருப்பார் என்று கூறிய திரு அமித்ஷா எடப்பாடி திரு பழனிசாமியின் பெயரை உச்சரிக்கவே இல்லை. தற்போது நெல்லை மாநாட்டிலும் எடப்பாடி திரு பழனிசாமியின் பெயரை கூறாமல் அவர் புறக்கணித்தார். எடப்பாடி திரு பழனிசாமியை முதல்வராக பாஜகவினர் உழைக்க வேண்டும் என்று முன்னர் பேசி வந்த திரு அண்ணாமலை, திரு அமித்ஷாவின் கருத்துக்கு பின் முதலமைச்சரை பாஜக மேலிடம்தான் முடிவு செய்யும் என்று பேசி வருகிறார். பாஜகவினரின் இந்த பேச்சு அக்கூட்டணியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஜெயலலிதா, எடப்பாடி திரு பழனிசாமி ஆட்சிகளை ஊழல் ஆட்சி என்று கூறிவிட்டு அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதுதான் திரு அமித்ஷாவின் சாணக்கியத்தனமா என திமுக துணை பொதுச் செயலாளர் திரு ஆ. ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லையில் நேற்று நடந்த பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய திரு அமித்ஷா, திருக்குறளின் வழி நின்று திரு மோடி ஆட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக துணை பொதுச் செயலாளர் திரு ஆ. ராசா வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட மாடல் அரசு மீது குறை கூற எதுவும் கிடைக்காததால் புளித்து போன பொய்களை திரு அமித்ஷா பேசி சென்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் இருந்திருந்தால் குறள் பாடியே மத்திய அரசை சாடியிருப்பார் என்றும், பொய்யாமை என்ற குறளை படித்தால் திரு அமித்ஷா பொதுவெளியில் பொய் பேசுவதை நிறுத்தி விடுவார் எனவும் அவர் கூறியுள்ளார். துணை முதலமைச்சர் திரு உதயநிதியை பார்த்து திரு அமித்ஷாவுக்கு பயம் வந்துவிட்டதாக கூறிய திரு ஆ. ராசா, 2026 தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு அவர் முடிவு கட்டுவார் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்தே வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டிய நச்சு செடி பாசிச பாஜக என்றும், இதை இந்தியா கூட்டணியும் மக்களும் நிகழ்த்தி காட்டுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா, எடப்பாடி திரு பழனிசாமி ஆட்சிகளை ஊழல் ஆட்சி என்று சொல்லிவிட்டு அதிமுகவோடு கூட்டணி அமைப்பது திரு அமித்ஷாவின் சாணக்கியத்தனத்தில் அடங்குமா என்றும் திரு ஆ. ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் இல்லை, தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்கவில்லை, கீழடி உண்மைகளை இருட்டடிப்பு செய்வது, மீனவர்கள் தாக்குதலை வேடிக்கை பார்ப்பது போன்ற தமிழர் விரோத செயல்களை செய்யும் பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம் என்று பேசுவது வெட்கமில்லையா என்றும் ஆ. ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். மோடியின் அமைச்சரவையில் உள்ள 39% பேர் குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்றும், அவர்கள் மீதெல்லாம் 130வது சட்டப்பிரிவு பாயுமா என்றும் அவர் வினவியுள்ளார். திரு அமித்ஷாவின் மிரட்டல் உருட்டல்களுக்கு எல்லாம் அஞ்சி நடுங்க இது தொடை நடுங்கி பழனிசாமி ஆட்சி அல்ல என்று திரு ராசா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் அருகே சுயப்பிரசவம் பார்த்த தம்பதி சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு தர மறுப்பதால் காவல் நிலையத்தில் சுகாதாரத்துறையினர் புகார் அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கஜேந்திரன் நத்தம் அருகே உள்ள கோபால்பட்டியில் வங்கி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். எல்லை நகரில் வசித்து வரும் அவர் கர்ப்பமான அவரது மனைவி சத்யாவுக்கு எந்த மருத்துவ சிகிச்சையும் அளிக்கவில்லை. நேற்று முன்தினம் பிரசவ வலி எடுத்த அவரது மனைவிக்கு கஜேந்திரனே வாட்ஸ்அப் மூலம் சுயப்பிரசவம் பார்த்துள்ளார். மருத்துவர்கள், செவிலியர்கள், வருவாய்த்துறையினர் என அனைவரும் வீட்டின் வாசலில் கால் கடுக்க காத்திருந்தும் அவர்கள் யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை. அந்த தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் குழந்தைக்கு சொட்டு மருந்து, தடுப்பு ஊசிகள் கொடுக்க நேற்று செவிலியர்கள் கஜேந்திரன் வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் அந்த தம்பதி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கொசவப்பட்டி வட்டார மருத்துவ அலுவலர் திரு ரங்கசாமி சாணார்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் அரசு விதிகளின்படி பிறந்த குழந்தைக்கு சொட்டு மருந்து, தடுப்பூசி மற்றும் குழந்தையின் உடல் பாகங்களை பரிசோதிக்கவும், தாயாரின் உடல்நிலையை பரிசோதிக்கவும் அனுமதி மறுக்கும் தம்பதியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. சென்னையில் நேற்று காலை திடீரென இடி மின்னலுடன் கனமழை பெய்த நிலையில் இரவில் புறநகர் பகுதிகளில் மழை கொட்டியது. பூவிருந்தவல்லி, ஆவடி, போரூர், தாம்பரம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. செங்கல்பட்டு, கல்பாக்கம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த சாரல் மழையால் இதமான சூழல் நிலவியது. திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது.
மேட்டூர், வேலூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் கொட்டிய மழையால் சாலைகள் ஆறாக மாறின. கோவில்பட்டி, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் விட்டு விட்டு பெய்த மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி வங்கக்கடலில் புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவுக்கு அடுத்த வாரம் கூடுதல் வரி விதிக்கப்படுவது உறுதி என அமெரிக்காவின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ தெரிவித்துள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியலில் தவறாக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுவதற்கு மத்திய அரசே துணை போவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.